அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பல வகையிலே அதிமுகவுக்கு உழைத்தவர்கள், கலைராஜன் போன்றவர்கள் எல்லாம் இன்றைய தினம் இங்கே சேருகின்ற காட்சியை பார்க்க முடிந்தது. உள்ளே இருந்தோம் கமலக்கண்ணன் நான் எல்லாம். என்னென்னா உள்ளே போன பின்னாடி இது ஏடிஎம்கே ஆஃபீஸான்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு உங்களுக்கு பூராவும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேனுடைய எல்லோரும் முன்னாள் அமைச்சர்கள்லேருந்து இன்னும் எவ்வளோ பேர் வந்துட்டுருக்காங்களோ தெரியாது. ஆனால் பழனிசாமியை உட்காந்து ரோம் எரியும் பொழுது அவனுடைய மன்னன் பிடியில் வச்ச மாதிரி அங்கே உட்காந்து கட்சி விட்டு எடுத்துகிட்டு இருப்பார். இப்போ தொழில் அதுதான். ஒரு பொதுச் செயலாளர் ஒரு சரித்திரம் படைத்திருக்கிறார் என்றால் ஏகப்பட்ட 1000 பேரை கட்சியில் விட்டு எடுத்திருக்கிறார் என்பது தான் அவர் படைத்த சரித்திரம். ஆகவே இந்த சாப்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு பழனிசாமி. இது இனி அவரால் எழுந்து அரசியல் செய்ய முடியாது. தந்தை பெரியாரையும், பேரறிஞர் அண்ணாவையும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும், அம்மாவையும், மற்ற தலைவர்களையும் ஒருங்கிணைத்து எங்களை வழிநடத்த தகுதி பெற்றவர் இன்றைய முதல்வர் தளபதி விஜய் அவர்கள். ஆகவே தான் தாவேகாவில் எங்களை இணைத்து கொண்டோம். இது தொடரும். ஒரு உதாரணம் சொல்கிறேன், சொல்லாத விஷயத்தை. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் இப்படி கை காமிச்சிட்டாருன்னு சொல்லி அதை பெரிய விஷயமாக எடுத்து பேசுகிறாங்க. ரைட், அவர் கை காமிச்சார், இப்படி தான் கை காமிச்சார், உங்கள் சட்டசபை விதிக்கு புறம்பாக இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க. உங்களை இடிக்குது, அது ஒரு மாதிரி உறுத்துதுன்னே வச்சுக்கோங்க. சட்டமன்றத்தில் நினைவிருக்கிறதா, தனபால் என்கின்ற சபாநாயகர் அமர்ந்திருந்த பொழுது அடித்து நொறுக்கி ஆங்கில சேனல்லாம் ரேன்சாக்டு, கம்ப்ளீட்லி ரேன்சாக்டு தட் ஸ்பீக்கர் சேர்னு காமிச்சாங்க. இன்றைக்கி டைரக்டர் என்னுடைய அன்பு சகோதரர் ஜேசிடி பிரபாகரன் சொல்லி அவர் தான் இந்த ஐடியா கொடுத்தாருன்னு உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறார். அப்போ அந்த சேரெல்லாம் உடைச்சி ஒரு சபாநாயகரே ஓட விட்டீங்களே, அன்றைக்கி பண்பாடாக இருந்ததா சட்டமன்றம்? இதற்கு பதில் சொல்ல முடியுமா அவர்களால்? ஆகவே பொறுமையாக இருங்கன்னா அப்பாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்ன பண்ணணும்னு. ஆகவே கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. தமையனிடம் கேட்பதில் என்ன தவறு என்ன இருக்கிறது? ஆகவே தெரிஞ்சிட்டு பேசணும். ஆகவே இது ஒரு கட்சியே போச்சுங்க கம்ப்ளீட்டாக. மனதார சொல்கிறேன். அம்மாவுக்கு பிணை கொடுத்தேன், 11 வருஷம் போராடினேன், எல்லாம் பண்ண இந்த கட்சிக்காக ரத்தம் சிந்தினேன். யாரை மாதிரி எந்த குற்றச்சாட்டும் புகழேந்தி மீது சொல்லவே முடியாது. அந்த அளவிற்கு என்னுடைய பயணங்கள் தொடர்ந்தது. அம்மாவிடம் நெருக்கமாக இருந்தேன். இன்றைய தினம் இந்த தலைவரிடம் பார்க்கிறேன். பார்த்ததும் வாங்க புகழேந்தி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அதை கேட்பதை அவர் கேட்டது தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஆகவே எங்களை நல்லபடியாக வழி நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். எல்லோரும் நம்பி வந்துவிட்டோம். அதிமுக ஷிஃப்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். நீங்கள் தாவேகான் போட்டு ப்ராக்கெட் அதிமுகனே போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஆகவே இனி இவர்தான் என்பது தான் முடிவு, வேறு வழியே இல்லை. நாதியற்ற எங்களை எல்லாம் அரவணைத்து நாடறிய செய்த தலைவனாக இந்த நாட்டினுடைய முதலமைச்சரை நான் இன்றைய தினம் பார்க்கிறேன். இந்த ஆட்சி தொடரும், நல்லாட்சி தொடரும். எதிர்க்கட்சிகள் அமைதியாக இருப்பது நல்லது. ஏன்னா இப்போ அரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக கஜானாவிலே கையை வச்சுட்டாங்க. இந்த கஜானாவில் ஒருத்தர் போய் சிங்கப்பூரில் படுத்துட்டு இருக்கார் ஹாஸ்பிட்டலில். அவர் மேலே கை வச்சது தான் அவங்களுக்கு ரொம்ப கோபமாக இருக்கும். என்ன காரணம் எனக்கு தெரியும். ஆகவே அமைதியாக ஜனநாயக முறையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஆட்சிக்கு இவர்கள் வழிவிட்டு ஒத்துழைப்பார்களேயானால் மக்கள் பாராட்டுவார்கள், போற்றுவார்கள். தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிங்க, அப்புறம் கைது நடவடிக்கை தொடரும். நம்ம என்ன பண்ண முடியும்? அதிமுக பெரிய ஆளுமை எல்லாம் இருந்தாங்க. சொல்லப்போனால் முன்னாள் அமைச்சர் சொன்னீங்க, இப்போ வைகை தலைவர் முதல் சேர்ந்துருக்காங்க. ஆமாம் சார். இன்னும் ஆள் வருவாங்களா, சேருவாங்களா? இன்னும் மிஞ்சியோர் வருவாங்க. ஒரு 4 சகுனி கூட இருக்காங்க பழனிசாமி கூட. நான் பேர் சொல்ல விரும்பலை. நான் பேர் சொல்கிற அளவுக்கு தகுதியற்றவர்கள் அவர்கள். இந்த மூலையில் ஒருத்தர் இருக்கார் கிருஷ்ணகிரியில், அந்த மூலையில் ஒருத்தர் இருக்கார். ஆகவே பாளையங்கோட்டை சிறையும் டெல்லி திகார் சிறையும் சிரித்து கொண்டிருக்கிறது, அவ்வளோதான் பக்கத்தில். ஆகவே இது உருவிடாது. இது இனி பல ஆண்டுகளுக்கு தாவேகா தான் தமிழகத்தை ஆளும், அதில் மாற்று கருத்தே இருக்காது. அதிமுகவில் இருக்கும்போது நல்லா சம்பாரிச்சுட்டு இப்போ போய் தாவேகாவில் இணைகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதிமுக. நான் ஒரு பைசா கூட சம்பாதிக்கல. என்னுடைய சொத்துக்களை கொடுத்த அம்மாவுக்கு பல ஆண்டு காலம் உழைத்தேன். பயணம் தொடர்ந்தது, தியாகம்தான் மிஞ்சியது. ஆகவே யாராவது தவறு செய்திருந்தால், உங்கள் குற்றச்சாட்டுக்கு அவர்கள் உட்பட்டிருந்தால் அவர்களை நிரபராதிகள் என்று நிரூபித்துக் கொள்ள வேண்டுமே தவிர வேறு வழியே இல்லை. லஞ்சத்தை பொறுத்தவரை, லஞ்ச லாவணத்தை பொறுத்தவரை இந்த அரசு, தாவேகா அரசு உதவாது.